ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். காவியாவை நாய் கடிச்சிருச்சு. இவன் இல்லைங்க, ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. ஒரு தெருநாய் கடிச்சிருச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பல்லுக்கு 10,000 ரூபான்னு கணக்கு போட்டு உடம்புல எத்தனை பல்லு பட்டிருக்கோ அதுக்கெலாம் நான் இழப்பீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாய் கடிச்சா கூட இழப்பீடு தராங்களா என்ன? ஒருவேளை இழப்பீடு கொடுத்தாலும் யார் கொடுப்பா? நாம் டாகை டிஸ்டர்ப் பண்ணால் ப்ளூ கிராஸ்லேருந்து வராங்க. அதே நாய் நம்மளை வந்து கடிச்சிது அப்படின்னா யார் வருவா? சரி, இப்போ நம்மளே ஒரு நாய் கடிச்சிருச்சு, ஒரு தெருநாயோ அல்லது இன்னொருத்தவங்க வீட்டில் வளர்க்குற நாயோ நம்மளை கடிச்சிருச்சு, யார்கிட்ட போய் நமக்கான நீதியை வாங்குறது? இதை பற்றி ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல. ரீசெண்ட் டைமில் தெருநாய்ங்க மனுஷங்களை கடிக்கிற தொல்லை அதிகமாகிட்டே இருக்குது. எந்த நியூஸ் எடுத்தாலும் இதை தான் சொல்கிறாங்க. அதுக்கு கேரளா ஹைகோர்ட்டே ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ரோட்டில் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மனுஷங்களுக்கு தான் கொடுக்கணும். இப்போலாம் நிம்மதியாக ரோட்டில் நடந்து கூட போக முடியல, அந்த அளவுக்கு தெருநாயோட தொல்லை அதிகமாகிடுச்சு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் சட்டம் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த நாய் பிரியர்கள்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, உங்களை நாய் கடித்தாலோ அல்லது உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு இழப்பு ஏற்பட்டாலோ தான் உங்களுக்கு அதோட பாதிப்பு தெரியும். அதனால் ஒன்று பண்ணுங்கள், இந்த தெருநாய்கள்லாம் உங்கள் வீட்டில் போய் வச்சு நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் மட்டும் கேரளாவில் 1,00,000 பேர் நாய் கடிச்சிருக்காங்க, நிறைய பேர் ரேபிஸால் இறந்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த தெருநாய்களுக்கெல்லாம் பொது இடத்துல வச்சு ஃபுட்டு கொடுக்காதீங்க, ஃபுட்டு கொடுக்குறதா இருந்தால் உங்கள் வீட்டில் போய் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது இடத்துல கொடுக்குறதுனால மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே வாழ்கிற ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமை வந்து ஒவ்வொரு உயிரினத்துக்கும். அதே போலவே நம்ம அடிப்படை கடமையில் வந்து இங்கே வாழ்கிற ஒவ்வொரு உயிர்கள் மீதும் மனுஷங்க வந்து இரக்கம் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பிசிஏ ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1960 கொண்டு வந்தாங்க. அதன்படியும் அனிமல்ஸுக்கான பாதுகாப்பு இருக்குது. அதை துன்புறுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கான தண்டனை நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் கிரிமினல் அஃபென்ஸ் ஐபிசி செக்ஷன்ஸ் இருக்குது. அதன்படி நம்ம அனிமல்ஸை துன்புறுத்துகிறோம் அல்லது காயப்படுத்துகிறோம், கொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஜெயில் தண்டனை இருக்குது, ஃபைன் அமௌண்ட் இருக்குது, ரெண்டுமே சேர்த்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே 2022 அந்த பிசி ஆக்ட் இருக்கு இல்லையா, அதோடைய டிராஃப்ட் இன்னொன்று கொண்டு வந்தாங்க, திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதில் வந்து ஒரு அனிமலை கொன்னோம் அப்படின்னா, இப்போ டாக் உட்பட கொன்னோம் அப்படின்னா 50,000 ரூபாயிலேருந்து 75,000 ரூபா ஃபைனும், அதிகபட்சம் 5 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அது இன்னும் நடைமுறைக்கு வரல. இப்போ ஒரு நாய் நம்மளை கடிச்சிருச்சு, நாம் என்ன பண்ணணும்? இப்போ ஒரு நாய் கடிச்சிச்சு அப்படின்னா ஒரு பல்லுக்கு 10,000 ரூபா காம்பன்சேஷன் கொடுத்து, எத்தனை பல்லு பட்டிருக்கோ அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதே மாதிரியே இப்போ சதை கிழிஞ்சிருக்கு அப்படின்னா 0.2 சென்டிமீட்டர் அந்த அளவை கணக்கு பண்ணி ஒரு அளவுக்கு வந்து 20,000 ரூபா காம்பன்சேஷன் கொடுக்கணும். அப்படி நம்மளுடைய சதை வந்து எந்த அளவு கிழிஞ்சிருக்கோ அதுக்கான காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்மனெண்ட்டாக டிசபிள் ஆயிடுச்சு அப்படின்னா 2 லட்ச ரூபா காம்பன்சேஷன். அதே மாதிரியே உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னா 5 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யார் கொடுப்பா? இப்போது தெருநாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவே ஒருத்தவங்களோட சொந்தமாக வளர்க்குற நாய் கடிச்சிருச்சுன்னா அந்த பெட்டோட ஓனர் தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி வித்தின் 4 மாதத்துக்குள்ளே இதுக்கான காம்பன்சேஷன் அமௌண்ட், அதாவது இழப்பீடு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹரியானா ஹைகோர்ட் சொன்னது வந்து பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இந்த 3 ஸ்டேட்டுக்கு தான் பொருந்தும். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கே ஒரு கேஸ் வருது, தமிழ்நாடு கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்காக இந்த கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இல்லையா, அதுக்காக தான் இதை இங்கே சொல்கிறேன். சரி, என்னதான் பாதுகாப்பு கொடுத்தாலும் இப்போ ஒரு நாய் நம்மளை கடிக்குது, நம்ம தற்காப்புக்காக அதை அட்டாக் பண்ணுறோம், திரும்ப அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த நாய் இறந்துருச்சு அப்படின்னா அதுக்குமே அந்த நாயை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் இருக்கா? இப்போது நம்மளே ஒருத்தவங்க தாக்க வராங்க அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவங்கள திரும்பி தாக்கலாம். அப்படி தாக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆனாலும் நம்ம மேலே கேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அது நாய்களுக்கும் பொருந்தணும்ல? பொருந்துது. அதாவது இப்போ நம்மளை ஒரு நாய் கடிக்க வருது அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அதை நம்ம தாக்குறோம், அது இறந்துருச்சு அப்படின்னா ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிசி செக்ஷன்ஸ் இருக்குது. அதன்படி நமக்கான பாதுகாப்பு இருக்குது. அதாவது பிசி ஆக்ட் படியும் ஐபிசி செக்ஷன் படியும் போலீஸ் வந்து நம்மளை விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது நம்ம வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் பண்ணேன், என்னையை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் பண்ணேன், ஆனால் அது இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே எந்த ஒரு கேஸும் கிடையாது. ஸோ தற்காப்புக்காக நம்மளை கடிக்க வர உயிரினத்து மேலே நம்ம மினிமம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு தெருநாய் உங்களை கடிச்சிருச்சுன்னா நம்ம எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும்? அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாடி, அதாவது பஞ்சாயத்தாக இருக்கலாம் அல்லது கார்பரேஷனாக இருக்கலாம், முனிசிபல் கார்பரேஷனாக இருக்கலாம், இவங்கள்ட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க. அப்படி அவங்கள்ட்ட நம்ம காம்பன்சேஷன், அதாவது இழப்பீடு வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கான மெடிக்கல் பில்லு இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு நம்மளால் வாங்க முடியும். ஒருவேளை அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்க தவறிட்டாங்க, அந்த நாயை கட்டுப்படுத்துறதுக்கு தவறிட்டாங்க அப்படின்னா நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் போயோ அல்லது சிவில் கோர்ட்டில் போயோ கேஸ் போட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேஸ் போட்டு அதுக்கான இழப்பீட்டை நம்மளால் வாங்க முடியும். ரீசெண்டாக கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த நாய்கள் கடிச்சு, தெருநாய்கள் கடிச்சு வந்து மாடு இறந்துருச்சு அப்படின்னா அதுக்கு 37,500 ரூபாயும், ஆடு இறந்துருச்சுன்னா 6,000 ரூபாயும், ஒரு கோழி இறந்துருச்சு அப்படின்னா 200 ரூபாயும் காம்பன்சேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இழப்பீடு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க.
இதை நம்ம வாங்குறதுக்கு வந்து ரெவன்யூ ஆஃபீஸ்லையோ அல்லது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்லையோ அல்லது அனிமல் ஹஸ்பண்டரி ஆஃபீஸ்லையோ அதுக்கான ப்ரூஃபை நம்ம கொடுத்து வாங்கிக்க முடியும். இப்போ நான் சொன்னது வந்து தெருநாய்கள் கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இதுவே ஒருத்தவங்க வீட்டில் வளர்க்குற நாய் நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கிரிமினல் அஃபென்ஸ் தான். அப்படி அந்த நாயை வளர்க்குறவங்க வந்து இப்போ லைசன்ஸ் ப்ராப்பராக வாங்கி வச்சுருக்கணும், வேக்சினேஷன் போட்டு வச்சுருக்கணும். வெளியில் கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பரான கயிறு, முகக்கவசம் இதெல்லாமே போட்டு தான் கூட்டிகிட்டு வரணும். அப்படி அவங்க பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க மேலே கிரிமினல் அஃபென்ஸ் தான். ஸோ அதன்படி ஐபிசி செக்ஷன் படி ஆக்ஷன் எடுப்பாங்க, ஃபைன் அமௌண்ட்டு போடுவாங்க. இதுவே அது வந்து அவங்க தெரியாமல் பண்ணது. இதுவே வேணும்னே ஒருத்தவங்களை வந்து நாயை விட்டு கடிக்க வச்சுருந்தாங்க அப்படின்னா ஐபிசி செக்ஷன் படி 324 படி அவங்க மேலே கண்டிப்பாக கிரிமினல் அஃபென்ஸ்க்கான இது இருக்குது. அவங்க 3 வருஷம் அதிகபட்சம் ஜெயில் தண்டனை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஃபைன் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. அதே மாதிரியே வீட்டில் வளர்க்குறவங்க நாய் கடிச்சிருச்சு நம்மளை அப்படின்னா இன்னொரு வழியும் இருக்குது. அதாவது சிவில் கோர்ட்டில் போயிட்டு சிவில் சூட் நம்மளால் போட முடியும், அதுக்கான இழப்பீடை நம்மளால் வாங்க முடியும். அப்படி தான் போன வருஷம் வந்து சென்னையில் ஒரு 5 வயசு சின்ன பொண்ணு வந்து ராட்வீலர் நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை எதிர்த்து அந்த பொண்ணுடைய அம்மா வந்து நம்ம ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறாங்க. அதில் வந்து பாதிக்கப்பட்டதுக்கு கவர்மெண்ட் வந்து 10 லட்ச ரூபா இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேஸில் ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து இன்னொருத்தவங்க சொந்தமாக வளர்க்குற நாய் தான், ஸோ இதுக்கு கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த அமௌண்ட்டை யார் கொடுக்கணும்னா அந்த நாய் வளர்த்தவங்க தான் இதுக்கான இழப்பீடை கொடுக்கணும். அதுக்கான ப்ரொசீஜரை நீங்கள் பண்ணுங்கள், அதாவது முன்ன கிரிமினல் அஃபென்ஸ் சொல்லி சொன்னேன் இல்லையா, அதுக்கான ஆக்ஷனை எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒருத்தவங்களை தெருநாய் கடிச்சிச்சு அப்படின்னா அதுக்கான பொறுப்பு கவர்மெண்ட்டோடது. இன்னொருத்தவங்க சொந்தமாக வளர்க்குற நாய் இன்னொருத்தவங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கான பொறுப்பு வந்து அந்த நாயோட ஓனர் தான். அப்புறம் இந்த நாய் கடிக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ பக்கத்து வீட்டில் நாய் வச்சுருப்பாங்க, அந்த நாய் நைட்லாம் கத்திக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியும், அவங்கள்ட்ட சொல்லுவோம். அவங்க எதுவுமே பண்ணலை, நாய் ஓனர் எதுவுமே பண்ணலை அப்படின்னா அது கண்டிப்பாக பப்ளிக் நியூசன்ஸ், அதன்படி அவங்க மேலே கேஸ் கொடுக்க முடியும், அவங்களுக்கான ஃபைன் அமௌண்ட்டும் போடுவாங்க. சரி, இப்போ தெருநாய்களோட தொல்லை அதிகமாக இருக்குது, அது கத்திக்கிட்டே இருக்குது, நைட்லாம் தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லோக்கல் அத்தாரிட்டி தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும், அது அவங்களோட கடமை. 7ஆம் அறிவு படம் பார்த்துருக்கீங்களா, அந்த படத்தில் வந்து நாய் மேலே ஊசியை போட்டு வைரஸை பரப்பி விடுவாங்க மக்களுக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் வந்து தெருநாய்களோட தொல்லை அதிகமாகிட்டே இருக்குது, மக்களை கடிக்கிறதும் அதிகமாகிட்டே இருக்குது. அப்படி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏதாச்சும் ஒரு பயோ வருது, முன்ன கோவிடை பரப்பி விட்டாங்க அப்படிலாம் சொல்லி நியூஸ் வந்ததில்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பரப்பி விட்டு மனுஷங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சீனா நினச்சாங்கன்னா ஈஸியாக பண்ணிட முடியும் தானே. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி தெருநாய்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. சரி, இப்போ சீனாவுமே நமக்கு ஈக்குவலாக மக்கள் தொகையில் இருக்காங்க, அங்கே நாயோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும், அதை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போமா. இந்தியா விசஸ் சீனா. இப்போது பெட்டாவோட எண்ணிக்கை வந்து இந்தியாவில் 36 மில்லியன் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதே சீனாவில் வந்து 54 மில்லியன் இருக்குதான். அடுத்து ஸ்ட்ரீட் டாக், அதாவது தெருநாயோட எண்ணிக்கை இந்தியாவில் 60 மில்லியன் இருக்குது. சீனாவில் ப்ராப்பரான டேட்டா கிடைக்கல, ஆனால் ரொம்பவுமே அங்கே கம்மியாக தான் இருக்குது ஸ்ட்ரீட் டாகோட தொல்லை, அதாவது ஸ்ட்ரீட் டாகோட எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து 5700 பேர் வருஷத்துக்கு இந்த ரேபிஸால் இறக்குறாங்களாம். ஆனால் சீனாவில் வெறும் 116 பேர் தான் இறக்குறாங்க. அதுக்கான எல்லா கண்ட்ரோலுமே அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ 2030க்குள்ளே சீனாவில் வந்து ரேபிஸை ஃபுல்லாகவே ஜீரோவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறக்கான இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி இந்தியாவிலேயும் ரேபிஸோட பாதிப்பை வந்து ஜீரோவுக்கு கொண்டு வரணும் 2030க்குள்ளே, அதுக்கான இனிஷியேட்டிவும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, சீனாவில் ஒரு வீட்டுக்கு ஒரு நாய் தான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, நிறைய விஷயங்கள் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன தான் புது இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபிசி பாலிசி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசியை கொண்டு வந்து இப்போ திருநாய்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை பிடிச்சிட்டு போயிட்டு அதுக்கான கருத்தடை பண்ணி அதுக்கான வேக்சினேஷன், அதாவது ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டு அதை தெருவிலேயே மறுபடியும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கொள்கையை வச்சுருக்காங்க. இதை யார் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா ப்ளூ கிராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க தான் செயல்படுத்துகிறாங்க. அடுத்ததாக நேஷனல் ரேபிஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து முன்ன சொன்னேன் இல்லையா 2030க்குள்ளே இந்த ரேபிஸை ஒழிக்கணும்னு சொல்லி, அதுக்கான இன்ஸ்டியூட் இந்த ப்ரோக்ராம் தான். அடுத்து 23 டைப் ஆஃப் ப்ரீடை வந்து இங்கே பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த ராட்வீலர் இந்த மாதிரி நாயெல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலுமே ராட்வீலர் ஆல்ரெடி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே ப்ராப்பரான ஒரு மானிட்டர் பண்ணி அதை லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சு அதை ப்ராப்பராக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரையோடு இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரியே நான் முன்ன சொன்னேன் இல்லையா, வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னா ப்ராப்பராக அதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், வேக்சினேஷன் போட்டிருக்கணும், வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ப்ராப்பராக அதை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ லைசன்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக, அந்த நாய்க்கு வந்து நான் கரெக்டாக வேக்சின் போட்டு வச்சுருக்கேன், வருஷம் அதை நம்ம போய்ட்டு ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் லைசன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ லைசன்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கேன், இப்போ வேக்சினேஷன்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, அப்படி இருக்கும்போதுமே நாய் ஒருத்தவங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா இப்போ ஒரு கேஸ் போடுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு சாதகமாக, அதாவது நாய் வளர்க்குறவங்களுக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் லைசன்ஸ்லாம் ப்ராப்பராக வாங்கி வச்சுக்கோங்க, வேக்சினேஷன்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி நாம் வளர்க்குற நாய்க்கு வேக்சினேஷன் போட்டு வைக்கிறது மூலமாக அது இப்போ இன்னொருத்தவங்களை கடிச்சிருச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, ரேபிஸ் மாதிரி டிசீஸ்லாம் வராது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வேக்சினேஷன்லாம் போட்டு வைக்கிறது நாய் வளர்க்கக்கூடிய நமக்கும் ரொம்ப நல்லது. இப்போலாம் நாய்களுக்கும் மனுஷங்களுக்கான மோதல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ரோட்டில் சும்மா போயிட்டுருக்கவங்கள கூட நாய் துரத்துது, கடிக்குது, இந்த மாதிரி நியூஸ்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கு. இதுக்கான காரணம் ஒருவேளை
அதிகமான சுற்றுச்சூழல் சீர்கேடும் நகரமயமாதலும் அதுக்கான உணவு முறை இருப்பிட முறை இதெல்லாம் மாறினதுனாலேயா இருக்கலாம்ல. அதே மாதிரியே இப்போ வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னா எந்தெந்த நாய் எங்கெங்கே வளரணும் அதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ வீட்டில் வந்து கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், ராட்வீலர் இந்த மாதிரி அக்ரெசிவான நாயெல்லாம் வளர்க்குறோம். அது ஒரு சின்ன ஸ்பேஸில் வளர்க்குறோம். அதுக்கான வாழ்விட முறையும் மாறுது. இப்போ அதை வெளியே கூப்பிட்டு போனோம் அப்படின்னா அது மற்றவங்களை கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இதனாலேயே கூட இருக்கலாமில்ல. வீட்டில் எந்தெந்த ப்ரீடு வளர்க்க முடியும், அதுக்கான ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு நாய் வளர்த்தோம் அப்படின்னா அது நமக்கும் பாதிப்பாக இருக்காது, சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் பாதிப்பாக இருக்காது இல்லையா. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அதை வளர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரீட் டாகுமே ஃபுட்டு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பொது இடத்துல கொடுக்காம தனியாக ஒரு இடத்துல அதுக்குன்னு செலக்ட் பண்ணி அந்த இடத்துல கொடுத்தோம், மக்களை பாதிக்காமல் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுதான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தெருநாய்கள் தொல்லையோ அல்லது இன்னொருத்தவங்க நாய் வளர்க்குறாங்க அதனால தொல்லை இல்லை, நீங்கள் நாய் வளர்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரியே வேறு எந்த சமூக பிரச்சனையை பற்றி அடுத்து பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. போறதான் போற இந்த நாயை உசுன்னு பத்திட்டு போ, அவ்வளோதானே, பத்தி விட்டா போகுது.